உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது.
அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 29 வரையிலானவைகள். அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நானும் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவரின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இறை மனநிலையில் நாம் வளர வேண்டும், அதை ஏற்க வேண்டும். அது உண்மையான இறை மனநிலையாக இருக்க வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நாம் தொழில் செய்யக்கூடாது என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறை மனநிலை பெற்றது போல சாயம் பூசி வாழ்கின்றவர்கள் இன்றைய நவீன காலத்திலே இருக்கிறார்கள். அது சென்னை ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், ஹரியானா அமிர்தா மருத்துவமனையாக இருக்கட்டும், பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனமாக இருக்கட்டும், இவர்களின் பின்னணி பார்க்கின்ற போது இறை மனநிலையில் உள்ளதாக மக்கள் முன் சாயம் பூசி இன்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்கள் அப்படி இருக்க முடியாது. இத்தகைய இறை மனநிலையை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதனை வைத்து சமுதாயத்தில் தொழிலும் செய்யவில்லை மற்றும் அதனை வைத்து செயலாக்கவும் பண்ணவில்லை. ஏனென்றால் அவர்களால் செயலாக்கம் பண்ண இயலவில்லை. அதனால்தான் தீய ஆவி பிடித்திருந்த அந்த சிறுவனுக்கு புது வாழ்வு கொடுக்க இயலவில்லை. அத்தகைய இறை மனநிலையை செயலாக்கம் பண்ண வைக்க வேண்டும் என்றால் இறைவேண்டல், நோன்பு, தியாகம் போன்ற காரணிகளால் அத்தகைய இறை மனநிலையை புதுப்பிக்க வேண்டும். அதனால்தான் பகல் முழுவதும்
மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தியாக வாழ்வில் ஈடுபட்டு இரவு முழுவதும் தன் தந்தையோடு ஜெபத்தின் வழியாக உரையாடுகிறார். இதுதான் அவருக்குள் இருந்த இறை மனநிலையை செயலாக்க உதவியது. இத்தகைய செயலாக்கம்தான் அச்சிறுவன் புது வாழ்வு பெற உதவியாக இருந்தது. அதே இறை மனநிலையை நாம் திருமுழுக்கு வழியாக பெற்றிருக்கிறோம். நம்மிடம் இறைவேண்டல், தியாகம், நோன்பு போன்ற பண்பு இருந்தால், அதிலும் குறிப்பாக அதன் அடிப்படையிலேயே ஒரு அண்டர்லைனிங் ரியாலிட்டி கேரக்டரிஸ் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நாமும் புதுப்பிக்க பெறுவோம், மற்றவர்களையும் புதுப்பிக்க வைக்க முடியும், புது வாழ்வுக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடவுள் நம்பிக்கையை தளர்வடை செய்கின்ற பல நிகழ்ச்சிகள் கட்டாயம் குறுக்கிடும். குடும்பத்துல வரும், கோயில்ல வரும், பங்குல வரும், நிறுவனங்கள்ல வரும், படிக்கிற இடங்கள்ல வரும். அந்த தகப்பனுக்கு மகனுக்கு தீய ஆவி பிடித்திருந்ததால் அந்த குடும்பமே பலவித நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருக்கும். ஆனால் அந்த குடும்பம் பக்தியும் இறை நம்பிக்கையும் உள்ள குடும்பமாக இருந்ததால் இயேசுவின் சீடரிடம் கொண்டு வந்தார்கள். நாமும் அதுபோல கோவில், திருத்தலம், குருக்கள், ஜபக்கூடங்கள், பெந்தகோஸ்து பாற்றிய என்று நம் கஷ்டங்கள் நீங்க அலை அலையாக அலைந்திருப்போம். ஒன்றும் பலிக்காததால் அந்த தகப்பன் போல நமது நம்பிக்கையும் தளர்ந்திருக்கலாம். ஆகவே முடிந்தால் பாருங்கள் என்ற கடைசி கட்டத்திற்கு நாம் செல்லலாகாது. மாறாக பல துன்பங்களோடும், கஷ்டங்களோடும், துயரங்களோடும், வியாதிகளோடும் நாம் இருக்கிற இன்றைய நிலையும் கூட கடவுள் நம்பிக்கை நமக்கு இட்ட கொடைதான் என்று நான் நம்ப வேண்டும். ஏன், இதைவிட மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? நமது நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப கடவுள் நமக்கு தந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து நம் நம்பிக்கையின் அளவை அதிகமாக்க வேண்டும். அப்போது கடவுள் உயர்ந்த நம் நம்பிக்கைக்கு ஏற்ப துன்பங்களை எல்லாம் போக்கி உயரிய வாழ்வை தருவார் என்று நம்புவோம். நம்புங்கள். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும். நான் நம்புகிறேன், என் நம்பிக்கை அதிகமாக்கிறளும் என்று அந்த தகப்பனை போல தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். நம்முடைய நற்சுகத்திற்கும் உயர்ந்த வாழ்வுக்கும் குறைவே இராது நாம் உயர்வடைவலாம். ஆமேன். மன்றாடுவோமாக. நன்மைகளின் ஊற்றான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்கள் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு தாரும். எங்களது வாழ்வில் நிகழ்கிற அனைத்தும் எங்கள் நன்மைக்கே என்று நம்புகிற மனநிலையை எங்களுக்கு தந்தருளும். உம்மால் எல்லாம் கூடும் என்னும் நம்பிக்கையை ஆழப்படுத்தும். எங்கள் நம்பிக்கை என்னை நீங்க உதவும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன்,
முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சூசை முனியே எம் பாச துணையே எம் நலக்க
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.